ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க டஃப் பாஸ். ஸோ ஹோப் ஃபஸ்ட் எபிசோட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்ட்ரோ கூட அண்டு அனன்யா பற்றி, நிஹாரிகா பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்ட்ரோடக்ஷனில். அண்டு ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அனன்யாவுக்கு ஒரு ஒரு அனன்யா எம்பிஏ படிச்சுட்டே இருப்பாங்க. அண்டு அவங்களுக்கு எம்பிஏ படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க பேர் காவ்யா. அண்டு ஒரு ஹாப்பியான லைஃப் தான் அனன்யாவுது பேரண்ட்ஸு. அண்டு எப்போவாவது அவங்க ஃபாதர் பிஸ்னஸ் ட்ரிப்காக ஏதாவது ஊருக்கு போனாங்கன்னா அனன்யா கம்பெனியை பார்த்துக்கிற மாதிரி அவங்க அப்பா அவங்கள ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியே அனன்யாவோட லைஃபு ஹாப்பியாக பியூட்டிஃபுல்லாக காவ்யா கூட ரிலேஷன்ஷிப்பு அண்டு வீட்டில் அம்மா அப்பா அப்பப்போ ஆஃபீஸு இப்படியே ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டே இருக்கும் அனன்யாவோட லைஃப். இதுதான் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அனன்யா ஆஃபீஸ்க்காக கிளம்புவாங்க. ஐ திங்க் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ நெக்ஸ்ட் டே இப்படியே ஃபியூ டேஸ் போகும். இவங்க ரிலேஷன்ஷிப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மூவிஸு, பார்க்ஸு, மாலு, இப்படியே ஜாலியாக அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனியில் நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ காவ்யா அனன்யா கிட்ட அனன்யா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அனன்யா உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன்ல, அது உனக்கு தெரியும் தானே, அப்புறம் என்ன ஒரு ஹெல்ப் வேணும், இது வேணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா என் பார்டரில் கண்டிப்பாக பண்ணுறேன், சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க அனன்யா. அப்போது காவ்யா இல்லை நம்ம இன்டர்ன்ஷிப் வந்துச்சு இல்லையா, நான் எப்படியோ நீ உன் கம்பெனியில் தானே இன்டர்ன்ஷிப் பண்ண போகிற, நான் கூட உன் கூடயே இன்டர்ன்ஷிப் உன் கம்பெனியில் பண்ணுறேன். ஸோ தட் நான் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்டர்ன்ஷிப்பு எந்த டென்ஷனும் இல்லாமல் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க காவ்யா. அதுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாங்க அனன்யா. ஸோ சீரியஸாக காவ்யாவை பார்த்துட்டு ஏண்டி ஏன் உனக்கு எஜுகேஷன்னா அவ்வளோ நெக்லிஜென்ஸு, காலேஜில் கூட கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கேட்க மாட்டேன், எல்லாமே பாதியாக தான் கேட்பேன், நோட்ஸாவது ஃபுல்லாக எழுதிப்பியான்னா அதுவும் இல்லை, அதுவும் பாதியாக தான் எழுதுவேன், நான் நோட்ஸ் எடுத்து கொடுத்தாலும் அது படிடி அப்படின்னு சொன்னாலும் அதை பாதி தான் படிப்பேன், இப்போ என்ன இன்டர்ன்ஷிப் கூட யாரோ என் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தானே நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அனன்யா கேட்பாங்க காவ்யாவை. காவ்யா ரொம்ப ஜாலி டைப், வெரி ஈஸி டேக்கிங் லைஃபை. ஸோ சிரிச்சிட்டு புரிஞ்சிடுச்சா, ஆமாடி, அங்கே இருந்தால் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம், ஓன் கம்பெனி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் உன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ ஈஸியாக ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அனன்யாவுக்கு ரொம்ப கோவம் வரும். பட் எதுவும் பண்ண முடியல. ஸோ அனன்யா ஒரு கிளாரிட்டி என்ன கொடுப்பாங்கன்னா, பார்மா, நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இல்லை, நீ அப்ளை பண்ணிக்கோ இன்டர்ன்ஷிப்காக, அவங்க உங்களுக்கு இன்டர்னாக உங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீ போ, தாராளமாக போ, ஆனால் நான் எங்கள் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறது இல்லை, நான் வேறே கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதென்ன, நீ உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும்போது நீ ஏன் இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு காவ்யா கேட்பாங்க. ஏன்னா என் கம்பெனியில் என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன தான் பண்ண வேண்டியதாக இருக்கும், இதெல்லாமே எனக்கு தெரியும்.
ஸோ நான் அங்கே நான் எதுவும் புதுசாக கற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ நான் இன்னொரு கம்பெனிக்கு போனேன்னா அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸு, அங்கே இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் என்னால் புதுசாக பார்க்க முடியும், புதுசாக ஏதாவது கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன், வேணும்னா நீயும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கோ அப்படின்வாங்க. சொன்னதும் அப்போது காவ்யா இல்லை நான் உங்கள் கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கிறேன், ஸோ தட் என் லைஃப் ஹாப்பியாக ஜாலியாக நான் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனன்யா ஓகே இவங்களை என்னால் மாற்றவே முடியாது அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ 2 பேரும் அவங்கவுங்க கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. லக்கியாக காவ்யாவுக்கு அனன்யாவோட கம்பெனிலேயே இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸு, டோட்டலாக ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு அனன்யாவோட கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அனன்யா வேறு XYZ கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அனன்யாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அகாடமிக்ஸில். ஸோ அதுக்கு தான் அவங்க அகாடமிக்ஸ் பார்த்ததும் அனன்யாவை செலக்ட் பண்ணிடுவாங்க அந்த கம்பெனி இன்டர்ன்ஷிப்காக. ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிரும். காவ்யா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையும் நான் அனன்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ அப்படின்னு எல்லாரையும் மிரட்டிட்டு அவங்க வேலை எல்லாரையும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லேயே அவங்க ஃபைலை கொடுத்துட்டு, ப்ளீஸ் இது எனக்காக பண்ணிடுங்க, நான் சொல்கிறேன் அனன்யா கிட்ட உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுங்க, இல்லை உங்கள் சேல்ரி ஹைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் காவ்யா அங்கே இருக்கிற ஸ்டாஃபை வச்சுட்டு அவங்க வேலை ஃபினிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே இந்த பக்கம் நம்ம அனன்யா வேறே கம்பெனியில் ஜாயின் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனியில் இருக்கிற புது டெக்னாலஜி, புது ஸ்ட்ராட்டஜிஸு, இனோவேட்டிவ் ஐடியாஸு இதெல்லாமே அங்கே கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு இதில். ஸோ இப்படி போயிட்டு ஒரு 10 days கிடச்சிரும். 10 daysல அனன்யாவோட பர்ஃபார்மென்ஸு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த சிஇஓக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ ஒரு நாள் அந்த சிஇஓ அனன்யாவை அவங்க கேபின்குள்ளே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும் அனன்யா டோர் பக்கமாக மே கமின் சார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த சிஇஓ எஸ்மா கமின், அனன்யா தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் சார் அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க அனன்யா. கமான் ப்ளீஸ் டேக் யோர் சீட் அப்படின்ட்டு சிஇஓ சொல்லுவாங்க. சொன்னதும் தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அந்த சேரில் உட்காருவாங்க. சார் கூப்பிட்டீங்க, ரீசன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க அனன்யா. அப்போ சிஇஓ நான் உங்கள் பர்ஃபார்மென்ஸ் பார்த்துட்டே இருக்கேம்மா, டே பை டே உங்கள் பர்ஃபார்மென்ஸ் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, நான் உங்களுக்கு எங்கள் கம்பெனிலேயே ஒரு நல்ல பொசிஷனாக ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாப் ஆஃபர் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன்மா அப்படின்னு ஆஃபர் பண்ணுவேன். ஜாப் ஒரு நல்ல பொசிஷனில் ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க அனன்யாக்காக அந்த கம்பெனி சிஇஓ. பட் அனன்யாவுக்கு அங்கே ஜாப் பண்ணுறது ஒன்றும் அவங்க இன்டென்ஷன் இல்லை. அவங்க கம்பெனிக்காக அவங்க ஏதாவது பண்ண முடியுமா, இங்கே ஏதாவது கற்றுக்க முடியுமான்றதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பொலைட்டாக அந்த சிஇஓ கிட்ட சாரி சார், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு இந்த வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, பட் என்னோடய ட்ரீம்ஸ், என்னோடய கோல்ஸ், என்னோடய எய்ம் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் சார். நான் ஒரு பிளேஸில் என்னோடய ஸ்கில்ஸை ஒரே ஒரு பிளேஸில் உட்காந்து அந்த ஒர்க்குக்கு மட்டுமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது சார். என்னோடய தாட் ப்ராசஸ்ஸு, என்னோடய கோல்ஸ் எல்லாம் வேறு, நான் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். என்னோடய சக்ஸஸ் இதில் இல்லை, வேறு இருக்குது சார் அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டாக அந்த சிஇஓக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அனன்யா. பண்ணதும் அந்த சிஇஓக்கு அது கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பேசுகிறேம்மா நீ, ஓகே சரி வாட் எவர் இட் இஸ், பரவாயில்லம்மா, நீ
அப்போது ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் உங்கள் ஃப்யூச்சருக்காக அப்படின்னு அந்த சிஇஓ அவங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதும் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு அனன்யா அந்த சிஇஓக்கு சொல்லுவாங்க. அந்த சிஇஓ வந்து ஆமாம்மா உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அனன்யா மறுபடியும் ரொம்ப பொலைட்டாக, சார் நான் எங்கள் அப்பாவோட நேமை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய எபிலிட்டி கம்மி பண்ணிக்க விரும்பலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் அதென்ன அப்படின்னு கேட்பாங்க சிஇஓ. ஆமாம் சார், நான் இப்போது எங்கள் அப்பா பேரை சொல்லிட்டேன்னா எங்கள் அப்பா பேரை வச்சுட்டு நான் க்ரோ பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் நினச்சிருவாங்க. அது எனக்கு பிடிக்காது. நான் எது பண்ணாலும் என்னோடய எபிலிட்டி மேலே தான் நான் அதை வின் பண்ணணுமே தவிர யாரோ எங்கள் அப்பா பேரோ எங்கள் அம்மா பேரோ இல்லை இன்னும் யாராவது ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியோ நான் என்னோடய க்ரோத்தை பார்க்க விரும்பலை அப்படின்னு அது கூட ரொம்ப பொலைட்டாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேலே அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அனன்யாவுக்கு. ஸோ அப்படி சொல்லுவாங்க. சொன்னதும் அது கூட அந்த சிஇஓக்கு ரொம்ப பிடிச்சிரும். அப்போது நிஜமாலுமா உன் பொண்ணுன்னா உன் மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும் ஒரு பொண்ணு, ரொம்ப இண்டிபெண்ட்டாக. அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு பேர், ஒரு ரெப்புடேஷன், ஒரு ரெஸ்பெக்டு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த சிஇஓ அனன்யாவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ சரி, வாட் எவர் இட் இஸ், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்மா. ஓகே, நீங்கள் உங்கள் ஒர்க் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் அவங்க லேப்டாப் முன்னாடி வந்து உட்காந்து அவங்க ஒர்க் அவங்க ஃபினிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அனன்யா. ஸோ இப்படியே இந்த பக்கம் காவ்யா வந்து எல்லா ஒர்க்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த பக்கம் வந்து அனன்யா எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு நாள் அனன்யாவோட ஃபாதர் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போனால் அனன்யா வந்து ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ ஒரு நாள் 2 days லீவ் அப்ளை பண்ணிக்கிட்டு இங்கே இந்த கம்பெனியில் அவங்க சிஇஓ கிட்ட டைரெக்டாக போயிட்டு, சார் எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும், பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொன்னதும், பிகாஸ் அனன்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு த மார்க் இல்லை, அபவ் த மார்க் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சிஇஓ கேட்டதும் நோ ப்ராப்ளம்மா, டேக் யுவர் ஓன் டைம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அனன்யா ஆஃபீஸ்க்கு வருவாங்க அவங்க அப்பாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண. ஸோ வந்து பார்த்தா எல்லோரும் குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அனன்யா கூட எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் மார்னிங் அப்படின்னு ரிப்ளை பண்ணிக்கிட்டு கேபின் பக்கமாக போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு தடவை இன்டென்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கமாக பார்ப்பாங்க. காவ்யா என்ன, ஷீ இஸ் மை லவர், ஷீ இஸ் மை பார்ட்னர் அப்படின்னு ஒரு இதில் கையை ஆட்டிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டு இதில். அனன்யா என்ன ஆஃபீஸில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள பார்த்து ஒன்றுமே பேசாமல் சீரியஸாக ஒரு லுக்கு கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கேபின்குள்ளே போயிடுவாங்க. காவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சுதுக்கு, நான் ஹாய் சொன்னேன், ஹாய் கூட சொல்லாமல் கேபின்குள்ளே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி ஒரு தடவை நம்மளே போய் கேபின்குள்ளே போய் மீட் பண்ணலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அனன்யா வந்து கேபின்குள்ளே போயிட்டு அவங்க அப்பாவோட சேருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சேரில், பிகாஸ் அது சிஇஓ சேரு, அதில் அவங்க உட்கார முடியாது, பிகாஸ் அனன்யா சிஇஓ கிடையாது. பட் அந்த கேபினில் இன்னொரு சேரை போட்டுட்டு அங்கே உட்காருவாங்க. உட்காந்து ஃபைல்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ காவ்யா என்ன, அனன்யா நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையே, இது என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள மீட் பண்ணணுக்காக ஸ்ட்ரெயிட்டாக கேபின் டோர் நாக்கு கூட பண்ணாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஏய் என்னடி
நான் பாட்டிக்கு நான் ஹாய் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்னன்னா அட்லீஸ்ட் மூஞ்சி கூட பார்க்காம உள்ளே வந்துட்ட அப்படின்னு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க காவ்யா. பட் அனன்யா ஆஃபீஸில் இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஷீஸ் அ வெரி டஃப் கை. ஸோ பார்த்து ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப சீரியஸாக காவ்யாவை பார்த்து சொல்லுவாங்க. சொன்னதும் ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்னு காவ்யா சொன்னதும், இது ஆஃபீஸ், காலேஜ் கிடையாது, இல்லை நம்ம பார்க்லையும் இல்லை, மால்லோவோ ஷாப்பிங்லவோ இல்லை, நம்ம இங்கே ஆஃபீஸில் இருக்கோம். நான் இங்கே ஒரு பாஸ் பொசிஷனில் இருக்கேன், நீ இங்கே இன்டர்ன் பொசிஷனில் இருக்க. ஸோ ப்ளீஸ் அதை மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டடாக அதை சொன்னதும் காவ்யா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நீ அனன்யா தானே, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு காவ்யா கேட்பாங்க. கேட்டதும் சரி வாட் எவர் இட் இஸ், இப்போ நீ இங்கே எதுக்கு வந்த, அதுவும் மினிமம் மேனர்ஸ், ஒரு சிஇஓ கேபின்குள்ளே வரும்போது கேபின் டோர் நாக் பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தானே உள்ளே வரணும். நீ பாட்டுக்கு நீ இப்படி உள்ளே வந்துட்டா என்ன தான் மேனர்ஸ் இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க அனன்யா. கேட்டதும் காவ்யாவுக்கு இன்னும் கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் அப்படியே காமாக நின்றுட்டே இருப்பாங்க. ஆமாம், நீ இங்கே இன்டர்ன் இல்லை, உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒர்க் என்னென்னது கூட காவ்யாவுக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க எப்போவும் அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களுக்கு என்ன தான் ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு எப்போவும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்ததே கிடையாது. வந்ததும் அங்கே இருக்கிற குப்தா அப்படின்னு ஒரு பர்சன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க தான் இவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ரிமைனிங் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட காவ்யாவை பார்த்து அவங்களும் அங்கே இருக்கிற வேறு ஸ்டாஃபை இது பண்ணிவிட்டு அவங்க மூலமாக இவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அனன்யா காவ்யாவை கேட்டதும், நான் எதுக்கு ஒர்க் பண்ணணுண்டி, இங்கே இருக்கும்போது உன்னோட ஆஃபீஸு, நான் உன்னோட ஆஃபீஸோட ஸ்டாஃபை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், அவங்க தான் என்னோடய இன்டர்ன்ஷிப் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும் அனன்யாவுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு, வாட், ஏன் ஸ்டாஃபு ஓன் ஒர்க் பண்ணுறாங்களா, ஹவ் இஸ் தட் பாசிபிள் எவர், யார் ஓன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னதும் ரொம்ப கேஷுவலாக குப்தாஜி இருக்காங்கல்ல, அவங்க தான் என் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க காவ்யா. சொன்னதும் இன்டர்காம் கால் அடிச்சுட்டு, மிஸ்டர் குப்தா ப்ளீஸ் கம் இன் டு மை கேபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குப்தா வந்து இம்மீடியட்டாக கேபின்குள்ளே வருவாங்க. வந்ததும் மிஸ்டர் குப்தா, நான் அப்பா உங்களுக்கு நேற்றுக்கு ஏதோ ஒர்க் சொன்னாங்களாம்லே, அது கம்ப்ளீட் ஆச்சா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. கேட்டதும் காவ்யா பக்கமாக பார்ப்பாங்க குப்தா. பார்த்து, நான் உங்களை கேட்குறேன், நீ என்ன காவ்யாவை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அனன்யா. அது இல்லை மேம் காவ்யா மேம் வந்து ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், என்னது காவ்யாவோட ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களா, அப்போது இந்த ஆஃபீஸோட ஒர்க் யார் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக கேட்பாங்க காவ்யா குப்தாவை. கேட்டதும், சாரி மேம், அது வந்து காவ்யா மேம் வந்து அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் முடியாது சார், உங்களோட ஒர்க்கு நான் உங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுக்குறேன், அப்பா சொன்ன ஒர்க்கு 1 hourல ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் டேபிள் மேலே அந்த ஃபைல் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக அவங்களுக்கு வார்ன் பண்ணுவாங்க. பண்ணதும், ஓகே மேம், ஷியோர் மேம், சாரி மேம் அப்படின்னதும், ஓகே, அண்ட் நீங்கள் அந்த காவ்யாவோட ஃபைலை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு வார்ன் பண்ணுவாங்க. சொன்னதும் அனன்யா அப்படி சொன்னதும் இம்மீடியட்டாக குப்தா வந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து காவ்யாவுக்கு கொடுத்துட்டு அவங்க ஒர்க்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் ரிமைனிங் 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டாஃப் அவங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்களையும் வார்ன் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் 1 hour டைம் கொடுப்பாங்க. இவங்க 3 பேரையும் கேபினில் வச்சுட்டு கிளாஸ் எடுப்பாங்க. யாருக்காக வந்தீங்க, இன்டர்ன்ஷிப் பண்ண வந்தீங்களா, இல்லை என் ஸ்டாஃபோட எபிலிட்டி பார்க்க வந்தீங்களா அப்படின்ட்டு திட்டுவாங்க.
அனன்யா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. காவ்யாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கும். என்ன இது இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸாக கூட ட்ரீட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போது அனன்யா வந்து பாருங்கள், சரி இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னது எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஈவினிங்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இந்த 10 days ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். அது என்கிட்ட சப்மிட் பண்ணணும். அப்போ தான் இந்த கம்பெனியோட சீலு நீங்கள் பண்ணுற ஒர்க் ப்ராஜெக்ட் மேலே சீல் வைப்போம். சிக்னேச்சர், சிஇஓட சிக்னேச்சர் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் காவ்யாவுக்கு வந்து கோவம் ஏறிட்டே இருக்கும். அனன்யா என்ன பேசினாலும் சரின்னு ஓகே மேம் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக சொல்லிவிட்டு வந்து அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 பேரும் 3 பேரும் ஒர்க்கு கண்டினியூஸாக பிரேக்கு கூட எடுக்காமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே அனன்யா அவங்க ரூமில் இருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அனன்யா அப்சர்வ் பண்ணுறது இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ரூம் அது, கிளாஸஸ் அப்படி வெளியே இருக்கவங்களுக்கு உள்ளே இருக்கிற சிஇஓட கேபின் தெரியாது. ஸோ ஈவினிங் 6 ஆயிரும், எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சு. ஸோ அனன்யா வந்து ஃபாஸ்ட்டாக பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து காரை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு காவ்யா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துருவாங்க காரை. நிறுத்திட்டு காவ்யா வா, உள்ளே வா, கார்க்குள்ளே வா, ஏறு, நான் வீட்டுக்கிட்ட நானே உன்னை வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கேஷுவலாக. பிகாஸ் இப்போது ஆஃபீஸில் இருந்து வெளியே வந்துட்டாங்க இல்லையா அனன்யா. சொன்னதும் காவ்யா ரொம்ப கோவமாக பார்த்துட்டு, ஒன்றும் வேணாம், நான் எனக்கு தெரியும் என் வீடு எப்படி போகணுன்னு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி இறங்கி வந்துட்டு காவ்யா கையை பிடிச்சிட்டு காரில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு சும்மா உட்காரு, ஓகே, கத்தாத, கொன்னே போடுவேன், சும்மா உட்கார்ற அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவங்க டிரைவிங் சீட்டில் உட்காந்து அனன்யா காவ்யாவை ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. பார்க்கில் ஒரு பெரிய ட்ரீ கீழே ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்ச் மேலே உட்கார வச்சுருவாங்க காவ்யாவை. காவ்யா வந்து ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஸோ அனன்யா வில் ஸ்டார்ட். அனன்யா காவ்யாவோட கையை பிடிச்சிருவாங்க. கை பிடிச்சிக்கிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்ன தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.